ஓம் நம சிவாய நமோ நமகம். பக்தி செலுத்துவோம் நம்ம அதிகமா இல்லையா? பக்தி செலுத்தும் போது இறைவனை எந்த விதத்துல நம்ம வணங்குவோம், எந்த விதத்துலதான் இறைவனை பிடிக்க முடியும்? இன்னும் பல பேரோட ஆசைகள் இருக்கு. இறைவனை எப்படி பிடிக்கிறது? அதுல சில பேர் ஆசைப்படுவாங்க, பணத்தினால இறைவனை பிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம சேவை செய்யறோம், ஒரு பொருள் கொடுக்குறோம், ஒரு பிரசாதம் செஞ்சு கொடுக்குறோம், இதனால நம்ம இறைவனை பிடிச்சிடலாம்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் பலத்தினால, தன் அதிகாரத்தினால இறைவனை தரிசனம் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைச்சிரும், நான் அதிகாரத்தால முன்னா போய் சாமியை கும்பிடுவோம், அதனால நம்மளுக்கு கிடைச்சிரும். அகங்காரத்தினால இறைவனை கும்பிட ஆசை இருக்கும். ஏன்னா என்னாலதான் முடியும், நான் தான் செய்வேன், என்னாலதான் இதெல்லாம் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது, நான் தான் சரியா செய்வேன்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தால பிடிக்க முயற்சி பண்ண முடியும். ஆனா இது மூணு விஷயத்தினால இறைவனை எப்பயுமே நம்ம பிடிக்க முடியாது, முழுமையா வணங்கவும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய பணமோ, நம்முடைய பதவியோ, நம்முடைய அகங்காரமோ நம்மளுடைய இறைவனை பரிபூர்ணமா வணங்க விடாது. ஏன் அந்த இடத்துல நான் என்னோட எண்ணம், நான் தான் செய்வேன்னு எண்ணம்னு இருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்றோம்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம் வச்சுக்கோங்க. சாமி கும்பிட போற பல பேர் லைன்ல வரிசையில வந்து நிற்பாங்க இறைவனை தரிசனம் பண்றதுக்காக. நம்மளுக்கு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தினால ஒரு 1000 ரூபா இல்ல 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி முன்னாடி போய் தரிசனம் பண்ணுவோம். இதுல இறைவனோட பக்தி நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்குமா? கிடைக்காது. அதுல கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பல பேர் லைன்ல நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சாபம் நம்மள வந்து சேரும். காரணம், அந்த இடத்துல இவங்க பணம் இருக்கு அதனால போறாங்க, இவங்க பணத்தோட திமிர்ல போறாங்க, அதனால இவங்க முன்னாடி போய் தரிசனம் வேண்டாம்னு பல பேர் நம்மளை சபிப்பாங்க. அது மாதிரி பலத்தால பதவியால உள்ள போனா கூட இவங்க எல்லாம் முன்னாடி போறாங்க, நாங்க போக முடியலையே, அவங்க பெரிய பெரிய அதிகாரின்னு போறாங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் சாபம் கிடைக்கும். இந்த பல விதமான விஷயத்துல நம்ம சாபத்தினால இறைவனை தரிசனம் பண்ண போறதுனால இறைவனை முழுமையா தரிசனம் பண்ண முடியாது. அந்த லைன்ல போறாங்க இல்லையா, அவங்கனாச்சும் இறைவனை முழுமையா தரிசனம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்பயும் அவங்க தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன முழுக்க இங்க போறவங்களை பத்தி தான் என்ன தோணுதோ தவிர நம்ம இறைவனை தரிசனம் பண்ண போறோம், இறைவனை கும்பிடுவோம், ஆனந்தமா தரிசனம் பண்ணுவோம்னு சொல்லி ஆக போறது இல்லை. ஏன்னா பல கோடி வருடங்கள் தவம் இருந்து இறைவனை தரிசனம் பண்ற முனிவர்கள் யோகிகள் இருக்காங்க. அவங்க பல கோடி வருடங்கள் தவம் இருக்கும் போது நம்ம ஒரு அரை மணி நேரம் அந்த லைன்ல நின்று போய் இறைவனை தரிசனம் பண்ணா ஒரு தவத்துக்கு சமமா இருக்கும் இல்லையா? அந்த தவத்தை மீண்டும் மீண்டும் நம்ம செய்யறதுனால இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களை பார்த்து இவங்க பணத்தினால உள்ள போறாங்கன்னு சொல்லி சபிக்கிறதும் பாவம் தான். இதை பணத்தை வச்சு உள்ள போய் இறைவனை தரிசனம் பண்ணக்கூடிய விஷயமும் சாபத்தை தான் கொடுக்கும். ரெண்டுமே இறைவனை பணத்தினாலேயோ புகழினாலேயோ அதிகாரத்தினாலேயோ இறைவனை பிடிக்க முடியாது. ஒரு முழுமையான பக்தி, முழுமையான தவம் இதை செய்யக்கூடிய ஒரு முறையில தான் இறைவனை வணங்கவோ அவனை தன் வசப்படுத்தவோ முடியுமே தவிர பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ முடியாது. நீங்க இறைவனை தரிசனம் பண்ண ஒரு தவமா இருந்து போய் பாருங்க, உங்களுக்கு இறைவனோட பரிபூர்ணமா ஆற்றல் கிடைக்கும். பக்தியோட செய்யுங்க.